அவ்வளோதான் ப்ரோ, முடிச்சு விட்டானே. எனக்கு என்னமோ இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நடத்துன மாதிரி தெரியல. எப்படி மக்கள் பார்க்கறதுக்காண்டி நடத்துன மாதிரி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏதோ அவனில் பார்த்துக்கிட்டு அவனு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறக்காண்டி நடத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு நடந்த அந்த சண்டை வந்து சீக்கிரட் டாஸ்க்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒன்னொரு எபிசோடில் கூட வந்துட்டு சீக்கிரட் டாஸ்க்னால தான் வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஸ்டாஃப்ஸ் ஒரு 5 பேருக்கு மட்டும் தான் தெரியாது. ஸோ அதை ஒரு ப்ரொமோவாக போட்டு மக்களை இது பண்ணுறீங்கன்னா அப்போ எவ்வளோக்குள்ள உங்களோட கிரியேட்டிவ் திங்ஸ் இருக்கு, எவ்வளவுக்குள்ள நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க. டே அது எங்களுக்கு தெரியும்டா, அது தெரியாம இருந்துச்சுன்னா அதை நீங்க ப்ரோமோவா போடும்போது ஓ அது சீக்ரெட் டாஸ்கா நாங்க யோசிப்போம். கரெக்ட் தானே? அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ரிட்டு நீங்க ப்ரோமோவா போட்டு அந்த சீக்ரெட் டாஸ்க்கை உள்ள இருக்க 5 பேருக்கு ரிவீல் பண்ற மாதிரி காட்டினா இதுல எங்களுக்கு என்ன ஹைப் வரும் நீங்க நினைக்கிறீங்க? இதுல எங்களுக்கு என்ன ஹைப் வரும்? நாங்க எதை யோசிச்சுட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட வந்து வான்னு வந்து பார்ப்போம். எனக்கு புரியலையே, சுத்தமா ஐடியா இல்லை ப்ரோ. சார் நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ எதிர்பார்க்காத மாதிரி 6:30க்கு வந்திருக்கு நண்பர்களே. 6:30க்கு வந்திருக்கு. இந்த வாரம் 6:30யா, அடுத்த வாரம் 9:30 தான். நீங்கள்லாம் பாருங்க, அடுத்த வாரம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி 9:30க்கு விட போறானுவ. அதுதான் நடக்கும் போது. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தா அந்த சீக்கிரட் டாஸ்க்கை இவர் ரிவீல் பண்ணுறாராம். அது எப்படி பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தட்டே கேட்குறாரு, எப்பா அது இந்த சண்டை நடந்துச்சுடாப்பா, அந்த சண்டை எப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருக்க இது கோவத்தை தான் சொல்லுவாங்க. சார் எதுக்கு இவங்க சண்டை போட்டாங்கன்னே தெரில, கேரக்டரை விட்டு எல்லாரும் வெளியே வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பார்க்க ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு சார், வெறுப்பாக இருந்துச்சு சார்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்கிறதுக்குல, ஏன்னா எல்லாருக்குமே வெறுப்பாக தான் இருந்திருக்கும். அதனால் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அருண் என்ன சொல்கிறான்னா, அவர் எனக்கு தெரியவே இல்லை சார் இவனை ஏன் இப்படி சண்டை போடுறாருன்னு அருண் சொல்கிறாரு. அடுத்த வர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியல சார் வெறுப்பாக இருந்துச்சு சார்னு சொல்லி வர்ஷினி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவனை எப்போ முடிப்பான, நான் எப்போ போய் படுத்து தூங்கலான்னு இருந்தேன் சார்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு அடியை போட்டாச்சு. அப்பா பார்த்தாலும் கேப்பு கிடைக்கிறதெல்லாம் அடி தானே. அப்படியே கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் ஒரு சிம்பத்தி காட்டத்தையும் போட்டுறதுங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் தூக்கி போட்டேன். சரியா போட்டோம் எனக்கு. இப்போ கடைசியில் சொல்கிறாரு, அப்படியா நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா, சரி அது என்ன சம்பவம்னு சொல்லி தீபக் சொல்லுவார். அப்படின்னு தீபக் எந்திரிச்சு அந்த இடத்துல இது ஒரு சீக்கிரட் டாஸ்க் உங்களை வெறுப்பேற்றணும்னு சொல்லி பிக் பாஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த விஷயம் என்ன மாதிரி ஆகும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 வகை யோசிக்கிறேன் ப்ரோ. ஒன்று, எல்லாருமே இதை ஃபன்னாக எடுத்துப்பாங்க. ஓகேவா, எப்படியே எல்லாருமே இதை ஃபன்னாக எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா ஜாக்லின் ஒரு நபர் இருக்காங்கல்ல, அந்த ஒரு நபர் மட்டும் அவங்க அந்த இடத்துல அழுதுருப்பாங்க. நீ கவனிச்சிருப்பீங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, எனக்கு முதுகு வலிக்கிற மாதிரிலாம் அவங்களோட பர்சனல் ரீசன்ஸை சொல்லி அழுதுருப்பாங்க. அது கடைசியாக நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா பர்சனல் ரீசன் சொல்கிறாங்களே, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சார், என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு கேம் ஆடுறீங்களா, இது ஃபேரே கிடையாது சார், என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்களா, பார்த்தா அவங்களுக்கு பைத்தியம் மாதிரி சரிதா சார் அப்படின்னு மாதிரி மேபி சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் ரீகேப் தான். ஏதன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டு இருக்கானு. இது மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல உட்காந்துருக்கணும், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் மாதிரி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் இந்த படத்தில் ஒரு காமெடி வரல. நீங்கள் சொல்லுங்க, ஏன் நீங்கள் சொல்லுங்க, எப்போ நீங்கள் சொல்லுங்க, ஏன் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மாற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு ஓட்ட போகிறானு. அதுதான் இன்னைக்கான எபிசோடில் இருக்க போகுது, வேற எதுவும் இருக்க போகல. பட் இந்த ப்ரோமோல பார்க்கும்போது ஒரு சீன் நம்மளால நோட் பண்ண முடியுது. ராணவ இருக்கார்ல, ராணவ அவர்கள் வந்து பயங்கரமாக துள்ளி குதிக்கிறார். அந்த இடத்துல சத்யா ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். ஸோ இந்த சீனை பார்க்கும்போது மேபி ஃபர்ஸ்ட் சேவ் ஆகுறாரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. பட் நமக்கு வந்து அப்டேட் படி இன்னைக்கு யாருமே சேவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேவிங் ஆர்டர் அப்படிங்கிறது யாருக்குமே இல்லைன்னு சொல்லி தான். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவன் ஓடி போய் குதிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி பாராட்டிவார் நினைக்கிறேன். சூப்பராக பண்ணிட்டீங்க, முக்கியமாக சத்யாவும் ராணுவும் சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பாராட்டியிருப்பார் எனக்கு தோணுது. அந்த ஒரு ரீசனால கூட இவனை துள்ளி போய் கூச்சிருக்கலாம்னு சொல்லி தோணுது. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். நம்ம ஓட்ட சட்ட சத்யாவுக்கு, அண்ணன் நீங்கள் தான் ராணுவ பற்றி சொன்னீங்க, இம்மெச்சூடு, ஒன்றுமே விளங்கலை, போர் அடிக்கான், ஒன்றுமே தெரில அப்படின்ற மாதிரி. பட் அவனுக்கு இன்னைக்கு கைத்தட்டல் வந்தோடனே அவனை போட்டு தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஒன்று தான், யாரையுமே நம்ம குறைச்சி இட போடக்கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. ஏன்னா முதல் வாரமே நம்ம அந்த மனுஷனை போட்டு நம்மளும் அடியடி நடிச்சோம். பார்த்தா இந்த வாரம் வந்து இந்த 2 விஷயத்தில் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டாப்ல. கைத்தட்டல் பயங்கரமாக வருது ராணுவுக்கு, அதை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட போகிறாங்க. மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடு இவ்வளோ தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் போடுங்க. மேபி யாராவது ஒருத்தர் கொந்தளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது யாராக இருக்குன்னு சொல்லி கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. எடுத்து